ஆமாங்க. இந்த புத்தகம் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, பல பெண்கள், பல ஆண்கள் குழந்தைகளுக்காக ஏன் சேர்ந்து வாழ்றீங்க? அவ தான் சரியில்லன்னு தெரியுதுல்ல. ஏன் சேர்ந்து வாழ்றீங்க? என்ன செய்றதுங்க? 2 குழந்தை இருக்கு. குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. பல பேர், எங்க அம்மா, அப்பா பாவங்க. நான் தனியா வந்துட்டேன்னா, எங்க அம்மா, அப்பா வந்து அவ்வளோதான் தற்கொலையே பண்ணிக்குவாங்க. அவமானமாயிரும். அதனால கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க. சில பேர் சமுதாயத்த காரணம் சொல்றீங்க. சமுதாயத்தில அப்புறம் தனியா இருந்தா என்ன தப்பா பேசுவாங்கல்லன்னு. புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்காக, சமுதாயத்திற்காக, பெற்றோர்களுக்காக, மற்றவர்களுக்காக உங்கள் உரிமையை என்றுமே விட்டுக் கொடுக்கவே கூடாது. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சமுதாயத்துக்காக, குழந்தைக்காகலாம் ஒண்ணா சேர்ந்து வாழணும் அவசியம் இல்ல. இன்ஃபாக்ட் உண்மையிலே சொல்லப்போனா, நீங்க உண்மையிலேயே உங்க குழந்தைய காப்பாத்தணும்னா, நச்சு மனுஷன்ட்டருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தா தான் காப்பாத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நச்சு மனுஷிகிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். நெறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த புத்தகத்துல. இந்த புத்தகத்துல மொத்தம் 32 டாபிக் இருக்குங்க. நான் ஒண்ணா படிக்கிறேனே, ஜஸ்ட் கேளுங்க. வித்தியாசமான டாபிக். 1 வாழ்வின் அடிப்படை தேவைகள். 2 தகாத வார்த்தை. 3 பெண்ணும் சமூகமும். 4 உடல் உள்ளம் சங்கமிப்பு. 5 ரகசியம் ஒடுக்கம் மற்றும் கல்வி. 6 கழிவறை இருக்கை. 7 காமத்தை தவறென கருதுவதால் ஏற்படும் விளைவுகள். 8 காதலின் வெளிப்படையான காமம். 9 திருமணம் தாண்டிய உறவுகள். 10 நம்பிக்கையும் கடந்து. 11 அன்பை அடித்தளமாக. 12 பரிதவிப்பு. 13 சுய இன்பம். 14 ஈர உரையாடல்கள் வெட்சாட்ஸ். 15 திருமணம் எனப்படும் அமைப்பு. 16 திருமணமும் குடும்பமும். 17 சொந்தம் கொண்டாடும் மனப்பக்குவம் பொசசிவ்னஸ். 18 ஒருவரை ஒருவர் முழுமையாக்குதல். 19 மனத்தடைகளின் நீக்கம். 20 ஆண் அகந்தை. 21 பாலியல் கல்வி. 22 உணவும் உடலுறவும். இப்போதைய தேவையும் எதிர்காலம் மீதான நம்பிக்கையும். என்ன கேட்டா, இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா தலைப்புகளிலும் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சமுதாயத்துல ரொம்ப முக்கியமான தேவை. இத பத்தி யாருமே பேசாம, டிவியில ஒரு விஷயம் வந்த உடனே எல்லாரும் WhatsAppல, Facebookல கத்துன்னு கத்துறோம், கதர்றோம், பதிவு போடுறோம். போட்டுட்டோம்ப்பா, லைக் போட்டோம்ப்பா, நான் கமெண்ட்ஸ் போட்டப்பான்னு சொல்றோமே தவிர, சரி செய்வதற்கு யாரும் இறங்கி வேலை செய்வதில்லை. எனவே ஒரே வார்த்தையில சொல்றேங்க, யாரெல்லாம் மன உளைச்சலா இருக்கீங்களோ, உங்கள் கணவரால, உங்க மனைவியால, மாமியாரால, மருமகளால, பொண்ணால, பையனால, இன்னொரு மனுஷனால யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, உடனடியா இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். த டாய்லெட் சீட் அப்படிங்கிற கழிவறை இருக்கை.